இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதற்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வேறு வகையில் நம்ம நல்ல விதத்தில் நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜகாத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை நம்ம இதில் கொடுக்க வைக்கணும், இதை இன்னமும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை நல்லா அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அதை அல்லாஹ்வுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பேயில் அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு கொடுக்கறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா கூகுள் பே ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆகிரும். அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டு சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தும் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. 3வது அத்தியாயத்துடைய 19வது வசனம் நேற்று பார்த்தோம். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நிச்சயமாக இஸ்லாம் மட்டுமே அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறி ஆகும். வேதம் அருளப்பட்டவர்கள் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறியிலிருந்து வழி தவறி பல்வேறு வழிகளை மேற்கொண்டது அவர்களுக்கு சத்தியம் இன்னதென்று தெளிவுபடுத்தப்படாததனால் அல்ல, மாறாக தம்மிடம் மெய்யறிவு வந்த பிறகுதான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். வேதம் தரப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்விடத்தில் ஃபஸ்ட்டு ரூல் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தீன் என்னது, இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம்னா என்ன, முழுமையாக அல்லாஹ்வுக்கு அடங்கி நடக்கணும். இதுதான் இஸ்லாம்னா என்ன, சரணடைதல். தீன்னா என்ன, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை கேட்டு நடக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு சரணடைந்து மனிதன் நடக்கணும். இதுதான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. அங்கீகரிக்கப்பட்டதுன்னா என்ன, இந்த மெத்தடில் உங்கள் வாழ்க்கை இருந்தால் மறுமையில் உங்கள் வாழ்க்கைக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன இருக்கும், அங்கீகாரம் இருக்கும். இந்த வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையாக எடுத்துக்குவோம். கபரில் போனாலும் கேட்பாங்க, மன் ரப்புக்க, உங்களுடைய இறைவன் யார் அப்படின்னு கேட்பாங்க. மன் தீனுக்க, உங்களுடைய தீன் எது, நீங்கள் என்ன வாழ்க்கையில் வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கு பிடிச்சதை செஞ்சோம், அல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலா காமிச்சு கேட்பாங்க. இவரை பற்றி உங்களுக்கு என்ன
கருத்து, இவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் இந்த 3க்குமே சரியான பதில் சொல்லுவோம். இல்லைன்னா இந்த 3க்குமே பெப்பேன்னு மாட்டுவோம். புரியுதா? இப்போ கபூர்லேருந்தே செருப்படி ஸ்டார்ட் ஆயிரும். கபூர் போட்டு நசுக்கும், பாம்புகள் கொத்தும், கபூரில் காலையிலும் மாலையிலும் நரகத்தில் காட்டப்படுவோம். கியாமத் நாளில் குருடனாக எழுப்பப்படுவோம். மிகப்பெரிய தலைக்கு மேலே சூரியன் இருக்கும். 50,000 வருடம் நிற்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் துன்புறுத்தும் வேதனை இருக்கும். கடைசியாக நரகத்தில் தள்ளப்படும். நரகத்தில் முடிவே இல்லாத ஒரு வேதனையின் பக்கம் மனுஷன் கொண்டு போகப்படுவான். இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்காததன் விளைவாக மனிதன் சந்திக்க வேண்டிய இது விளைவு. இப்போ இதை அல்லாஹ் பூமியிலே பாடம் கிளியர் கட்டாக நடத்திடுறான். இதில் என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ, நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னா இதுக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் தயக்கம் இருக்கோ, சந்தேகம் இருக்கோ, அதெல்லாம் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். புரியுதா? இந்த காதில் வாங்கி இந்த காதில் இது ஏதோ ஸ்கூலில் பாடம் நடத்துகிற பாடம், படித்தாலும் ஒன்றும் இல்லை, படிக்கலனாலும் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. புரியுதா? இது உங்கள் வாழ்க்கையோடைய கடைசி பஸ்ஸுன்னு நினச்சிங்க குரானுங்கிறது. இதை மிஸ் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் உருப்படவே மாட்டீங்கிறதும் புரிஞ்சுங்க. அப்போ அல்லாஹ் அதான் சொல்கிறேன், இந்த நெறியிலிருந்து, இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறியிலிருந்து வழி தவறி பல்வேறு வழிகளை ஏற்படுத்திக்கிட்டு, இஸ்லாத்திலிருந்து கொஞ்சம், இஸ்லாம் அல்லாததிலிருந்து கொஞ்சம், இப்படி எடுத்து போட்டு கலந்து ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று ரெடி பண்ணிக்க வேண்டியது. என்னது? இதிலிருந்து கொஞ்சம், இதிலிருந்து கொஞ்சம். பார்த்தா இஸ்லாத்துடைய தொழுகை இருக்கும், ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இஸ்லாத்துடைய வாழ்க்கை இருக்காது. அப்போ இப்படி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டது எதுக்காக இப்படி ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா, விஷயம் தெரியாமல், அதாவது இஸ்லாத்தின்படி தான் வாழணுங்கிற அறிவு இல்லாமல் இல்லை. எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அறிவு அவங்களுக்கு வருது, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துனியா வாழ்க்கையுடைய லாபங்களை முன்னாடி கொண்டு வராங்க. நேற்று பார்த்தோம்ல, தங்கம், வெள்ளி, வண்டி, இதுக்கு பின்னாடி ஓடி அவங்க என்ன பண்ணுறாங்க? அல்லாஹ்வை தூக்கி சைடில் போடுறாங்க. அப்போ இதை விட இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் சொல்கிறான், தங்களுக்கிடையே அநீதி இழைப்பதற்காக. அதாவது துனியாவில் போட்டி போடணும், இவனை விட நான் மேலே இருக்கணும், அவனை விட நான் மேலே இருக்கணும், இந்த இதுக்காகவும் அந்த போட்டிக்காக என்ன பண்ணுறாங்க? இப்போ அல்லாஹ் சொல்கிறான், மேலும் யாரேனும் அல்லாஹ்வின் சட்டதிட்டங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு கீழ்ப்படிய மறுத்தால் அவர்களிடம் கணக்கு வாங்குவதில் நிச்சயமாக அல்லாஹ் விரைவானவாக இருக்கிறான். அல்லாஹ் சொன்னால் அடங்க மாட்டிங்களா? அவனை வெயிட் பண்ணுங்கள், உங்களை அடக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்குது, அந்த நாளில் நான் உங்களை அடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் பக்ராவில் பொறுத்த வரைக்கும், பக்ராவில் 2வது அத்தியாயத்தில் பொறுத்த வரைக்கும் ஈமானை பற்றி அதிகமாக பாடம் நடத்தப்பட்டுச்சு. இதில் இஸ்லாமை பற்றி அதிகமாக பாடம் நடத்தப்படுது. ஈமானுங்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், இஸ்லாமுங்கிறது கட்டளைகள், ஆர்டர்ஸ். புரியுதா? அப்போ அங்கே முதல்ல நம்பிக்கையை சரி பண்ணணும். நம்பிக்கையை முதல்ல சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? இதில் நிறைய ஆர்டர்ஸ் இஸ்லாமில் இதில் ஆல் இம்ரானில் வரும். அப்போ அந்த ஆர்டர்ஸை எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணணும், என்னுடைய உத்தரவுகளுக்கு எவ்வளவு மதிப்பளித்து நீங்கள் செயல்படணும். இதை உஹது போரை பற்றிலாம் வரும். உஹது போரில் ஒரே ஒரு உத்தரவுக்கு மாறு செஞ்சதுனால எவ்வளோ பெரிய விளைவு ஏற்பட்டுச்சு. அப்போ அதெல்லாம் அல்லாஹ் அதில் காட்டுவோம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இவர்கள் உம்மோடு தர்க்கம் புரிந்தால் அவர்களிடம் நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹ்வின் முன் அடிபணிந்து விட்டோம் என்று கூறுவீராக. இப்போ சிலர் தர்க்கம் பண்ணுறாங்க. யார்? யூதர்கள். இவங்கெல்லாம் ரசூலாட்ட என்ன சொல்கிறாங்க? நாங்களும் முஸ்லீம்கள் தான், நாங்களும் அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி தான் வாழ்கிறோம் அப்படின்னா. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்த பிரச்சனை என்ன? முழுமையான கட்டுப்படுதல் அல்லாஹ்வுக்கு இருந்ததில்லை. சில விஷயங்களில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்க, சில விஷயங்கள் அவங்களுக்கு எங்கே லாபம் இருக்குதோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்க? எல்லா விஷயமும் அல்லாஹ்வுடைய கட்டுப்படுதலின் கீழ் வரணும், அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு கீழே வரணும். இதுதான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற சவாலும் கூட. இன்றைக்கி முஸ்லீம்களுடைய ஆன்மீக விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. தனிநபர் விஷயங்கள் சிலர் ஓரளவுக்காவது கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. ஆனால் அரசியல் விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள், சமூக விஷயங்கள், அதாவது மனித கூட்டாக சேர்ந்து வாழக்கூடிய விஷயங்களில் முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதலே இல்லை. முஸ்லீம் தலைவர்களுக்கும் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வும் இல்லை, அதற்கான பிரச்சாரம் நடக்கிறது இல்லை. இப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், இப்படி அறகுறையாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் முதல்ல டிக்ளேர் பண்ணுங்கள். ரசூல்லா பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நானும் என்னை பின்பற்றியவர்களும், ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் அல்லாஹ்வின் முன் அடிபணிந்து விட்டோம். நாங்கள் அல்லாஹ் முன்னாடி சரண்டர், அல்லாஹ் சொல்கிறத மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்.
எங்கள் வாழ்க்கையில் இன்னொருத்தருக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். அப்போ இந்த ஒரு டைலாக் கூட அங்கங்கே ஆட்டோவில் அதில் இதெல்லாம் எழுதி போடுவாங்க, அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே அப்படின்னு. அப்போ இதே ஸ்டேட்மெண்ட் தான் ரசூல்லா சொல்கிறாங்க. இன்னும் வேதம் அருளப்பட்டவர்களையும் வேதம் அருளப்படாதவர்களையும் நோக்கி நீங்களும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வதை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேளுங்கள். இப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், யூதர்களை பார்த்தும் சொல்லுங்க. வேதம் அருளப்படாதவர்கள் யார்? குறைஷிகள். குறைஷிகளை பார்த்தும் 2 பேரை பார்த்தும் இப்போ 2 பேரையும் இஸ்லாத்துக்கு கூப்பிடுங்க. சரி, அந்த பழைய ராமாயணம்லாம் வேண்டாம், விட்டுருங்க, சைடில் தூக்கி போட்டுருங்க. நீங்கள் என்னவா இருந்தீங்க அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேதம் வந்திருக்கு, ஃப்ரெஷ்ஷாக ஒரு நபி நான் வந்திருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறதுக்கு? இப்போ நீங்கள் தயாரா? நீங்கள் அந்த காலத்தில் என்னவா இருந்தீங்க, உங்கள் தாத்தா என்னவா இருந்தாங்க, அதெல்லாம் பழைய பது. எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு, எங்களுக்கு புரியல, எங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் இதைத்தான் காலங்காலமாக. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அல்லாஹ்வுடைய அட்ரஸ் கொண்டு வரோம். பழைய எல்லாத்தையுமே தூக்கி சைடில் வச்சுருங்க, இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃபாலோ பண்ணலாம். வரீங்களா? இப்போ அல்லாஹ் ரசூல்லா கேட்க சொல்கிறான், அடிபணிந்து வாழ்வதை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேளும். அப்போ இன்றைக்கி நாமளும் என்ன பண்ணணும், தாவா இப்படி தான் செய்யணும். இன்றைக்கி ஒரு முஸ்லீம் இருக்காங்க, அவர்கள் வேதம் அருளப்பட்டவர்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் யார்? வேதம் அருளப்படாதவர்கள். இப்போ இவங்க 2 பேரையும் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக கூப்பிடணும். இப்போ இன்றைக்கி முஸ்லீமும் எப்படி இருக்கான், சில விஷயங்களில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறான், சில விஷயங்களில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலை. புரியுதா? சில துறைகள் அல்லாஹ்வுக்கு கீழே இருக்கணும்னு அவன் நினைக்கிறான், ஆனால் சில துறைகள் அல்லாஹ்வுக்கு கீழே இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறான். அப்போ இவங்க 2 பேரையும், அதாவது அரசியல் பொறுத்த வரைக்கும் அவனுடைய அரசியல் பாதையை தனியாக வகுத்துக்கிட்டான். யார்? முஸ்லீம்கள். எனக்கு என்ன லாபம் அதுதான் பார்க்குறேன். எது நியாயம், இந்த பூமியில் நியாயம் இருக்கா, இந்த நியாயத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அந்த நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு குர்ஆன் எப்படி சொல்லுச்சு, ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் அந்த நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக என்னெல்லாம் பாடுபட்டாங்க, அதை பற்றிலாம் இவனுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. இவனுக்கு என்ன, இவனுக்கு தேவையானது கிடச்சிட்டே இருக்கணும். முஸ்லீம்களுக்கு சலுகைகள் கிடச்சிட்டே இருக்கணும். எங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கணும், எங்களுக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்கணும், எங்களுக்கு எம்பி சீட் கிடைக்கணும், எங்களுக்கு சலுகைகள் கிடைக்கணும். புரியுதா? எங்களுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ப்ளஸ் நாங்கள் பள்ளிவாசலும் கட்டிக்குவோம், முஸ்லீம்கள்னு சொல்லி எங்களையும் ஏமாற்றுவோம், அல்லாஹ்வையும் ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்போ இதுதான் முஸ்லீம்களுடைய வாழ்க்கை இருக்குப்போ. இப்போ இந்த நேரத்தில் நாம் பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம எப்படி பார்க்கணும், நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போது இக்காமத்தே தீன் கொள்கை பொறுத்த வரைக்கும் என்னது, நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம் தான். நமக்கு முஸ்லீமும் ஒரே கேட்டகரி தான், முஸ்லீம் அல்லாதவர்களும் ஒரே கேட்டகரி தான். இவங்க சில விஷயங்களை கூடுதலாக நம்பியிருக்காங்க. அல்லாஹ் பற்றி இவனுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. யாருக்கு? முஸ்லீம் அல்லாதவர். முஸ்லீமுக்கு அவனுக்கு அல்லாஹ்னா என்னன்னு தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூல்னா என்னன்னு தெரியும். ஆனால் மற்றபடி தீன் இவங்களும் ஃபுல்லாக தவறாக தான் விளங்கியிருக்காங்க. அப்போ முழு தீனையும் நம்ம எப்படி சரிசமமாக எடுத்து வச்சு இவங்களை மறுபடியும் கூப்பிடணும், இஸ்லாத்தை நோக்கி வாங்கன்ட்டு. அதனால தான் மௌலானா மௌதூதி என்ன பண்ணார், அவர் இந்த விஷயம் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம், குர்ஆனை ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் தனக்குத்தானே களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு புதுசாக ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் முஸ்லீமாக வாழ ஆரம்பித்தார். அதே மாதிரி ஜமாத் இஸ்லாமியுடைய அந்த ரூலும் அவர் என்ன வச்சுருந்தாருன்னா, ஜமாத் இஸ்லாமிக்கு வர்றவங்க களிமா புதுசாக சொல்லி அந்த ஜமாத்தில் சேரணும், உங்கள் பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பிரச்சனை இல்லை, இன்னிலிருந்து எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இருக்கும், இதுக்காக நீங்கள் தயார்னா வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் அமைச்சார். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நேர்வழி அடைந்தவர்களால் இந்த மாதிரி அழைப்பு செய்யுங்க. என்னன்னு, அல்லாஹ்வுக்கு ஃபுல்லாக கட்டுப்படலாம், வரீங்களா அப்படின்னு கூப்பிடுங்க. வர்றதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நேர்வழி அடைந்தவர்கள் அவர். அதாவது அப்படி ஏற்றுக்கிட்டு வரேன்னு சொன்னால் அவங்களுக்கு நேர்வழி கிடைச்சிருச்சு. அவர்கள் புறக்கணித்தாலோ, அப்படி மாட்டேன்னு சொல்லிட்டா, இறை தூதை அவர்களிடம் எடுத்துரைப்பது மட்டுமே உன் மீது கடமையாகும். சொல்கிறது மட்டும்தான் உங்கள் மேலே கடமை. ரசூல்லா மேலே என்ன கடமை? குறைஷிகளுக்கு சொல்கிறது மட்டும்தான் கடமை. குறைஷிகள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ரசூல்லாவுக்கு அந்த கடமை கிடையாது. அவர் திருத்த வேண்டிய கடமை இல்லை, உபதேசிக்க வேண்டியது மட்டும்தான் கடமை. அதே மாதிரி தான் நமக்கும் சொல்கிறது மட்டும்தான் நம்ம மேலே கடமை, திருத்தி முடிக்க வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. அல்லாஹ் தன் அடிமைகளின் செயற்பாடுகளை நன்கு பார்த்து கொண்டிருக்கிறான். நான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிறது ஒழுங்காக சொன்னீங்களான்னு நான் உங்களை பார்த்துட்ருக்கேன், சொன்னதுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுத்தீங்கிற மக்களையும் பார்த்துட்ருக்கிறேன், எல்லாத்தையும் நான் பதிவு செஞ்சிட்ருக்கிறேன். நிச்சயமாக யார் அல்லாஹ்வின் சட்டத்திட்டங்களையும் நல்லொழுக்க அறிவுரைகளையும் ஏற்க மறுத்து, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள்
என்ன சட்டத்திட்டங்கள்? அனைத்து துறைகளிலும், ஆன்மீகம், அரசியல், பொருளாதாரம், குடும்பம், சமூகம், எல்லா சட்டத்திட்டங்களையும் ஏற்க மறுத்து இறை தூதர்களை அநியாயமாக கொலை புரிகிறார்கள். இறை தூதர்களை கொலை செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரலாற்றில் யூதர்கள் என்ன பண்ணாங்க? இறை தூதர்களை கொலை செஞ்சாங்க. இன்னும் மனிதர்கள் மத்தியில் நீதியை கடைபிடிக்குமாறு ஏவியர்களையும் கொலை செய்கிறார்கள். இன்னும் அவங்க என்ன பண்ணாங்க? நபிமார்களையும் கொன்று இருக்கானுங்க. நபிமார்கள் அல்லாத நல்ல மனிதர்கள் இருந்தாங்கல்ல, மக்கள் மத்தியில் நீதியாக நடக்கணும். நீதிங்கிறதே என்ன? அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நடந்தால் அந்த பூமியில் நீதி இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இந்த இடத்துல பிரச்சனை என்ன வருது? இப்போ இந்த இடத்துல வந்து தகராறு என்னவா இருந்திருக்கு காலகாலமாக? புரியுதா? தொழுகையிலையோ நோன்புலையோ ஜக்காத்துலேயோ காலங்காலமாக பிரச்சனை இருந்ததே கிடையாது. பிரச்சனை எதில் இருந்திருக்குன்னா, மனிதர்கள் மத்தியில் அநீதம் இழைக்கப்படக்கூடாது. அதாவது ஏழைகளுடைய உரிமைகள் பறிக்கக்கூடாது. புரியுதா? பெண்களுடைய உரிமைகள் பறிக்கக்கூடாது. பலவீனர்களுடைய உரிமை பறிக்கக்கூடாது. தொழிலாளர்களுடைய உரிமை பறிக்கக்கூடாது. இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தா ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு அவங்களுக்கு? பதில், நீதியை கை கொள்ளுமாறு ஏவியர்களையும் கொலை செய்கின்றார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு எனும் நற்செய்தி சொல்வீராக. அம்மார் பின் யாசிர் அவனுடைய அப்பா எதற்காக கொலை செய்யப்பட்டார்? இதுக்காக தான் கொலை செய்யப்பட்டார். அந்த வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் இறை தூதர்களும் இறை தூதருடைய தோழர்களும் எதற்காக கொல்லப்பட்டாங்க? இதுக்காக தான் தொழுக சொல்லி எந்த நபியும் கொல்லப்பட்டது கிடையாது. நோன்பு வைக்க சொல்லி எந்த நபியும் கொல்லப்பட்டது கிடையாது. இன்றைக்கும் நாம் வெறும் தொழுகை நோன்பு பிரச்சாரம் பண்ணால் எந்த பிரச்சனையும் வர்றதும் கிடையாது. அதே நீதி செலுத்துங்க, அது ஏன் மக்களுடைய வரி பணத்தை எடுத்து பணக்காரங்களுக்கு சலுகையாக கொடுக்குறீங்க அப்படின்னு யாரெல்லாம் இந்த சமூக சேவகர்கள் கேட்குறாங்களோ அந்த சமூக சேவகர்கள் இன்றைக்கும் எல்லா நாட்டு அரசாங்கங்களும் கொள்ளுது. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கட்டும், வேறு எல்லா நாடுகளும், இந்தியாவில் கொஞ்சம் கம்மி, பரவாயில்ல, மற்றதை விட பெட்ரு. இஸ்லாமிய நாடுகள்லன்னா பேசவே முடியாது. இப்போ இந்த மாதிரி கிளாஸ் நடத்தினா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க கொத்தா. அல்லாஹ்வுடைய வேதத்தை முஸ்லீம்கள் படிக்கிறாங்கங்கிற அந்த உரிமை கூட எங்கே கிடையாது? முஸ்லீம் நாடுகளில் கிடையாது. இங்கே வந்து நாம் அநியாயக்கார ஆட்சிங்கிறோம். ஆனால் இந்த அநியாயக்கார ஆட்சியை விட அது மோசமான ஆட்சியாக இருக்குது. அப்போ அதுக்கு இருக்கிறதுலே பெட்டரான ஆட்சி இது. எது? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி இது பெட்டரான ஆட்சி. என்னதான் வன்முறை அது இதுன்னு நடந்தாலும் லெவல் கம்மி, ரொம்ப சின்ன லெவலில் தான் இங்கே நடக்குது. அப்போ இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அப்போ கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கோபம் எதில் வருது? இதில் தான். நீதியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு. அப்போ அதுக்கு தான் அல்லாஹ் கோபப்பட்டு என்ன சொல்கிறான்? துன்புறுத்தும் வேதனை உண்டு எனும் நற்செய்தி சொல்கிறாங்க. நக்கலாக அல்லாஹ் சொல்கிறான். வேதனைங்கிறது நற்செய்தி, அது வந்து கெட்ட செய்தி. ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு குட் நியூஸ் ஒன்று இருக்குடா, செருப்படி இருக்கு, ரெடியாக இருங்க அப்படிங்கிறான். இப்போ அல்லாஹ் கோபமாக பேசுகிறான், நக்கலாக அல்லாஹ் பேசுகிறான். நீதி. அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு அதுதான் பிரச்சனையாக இருந்திருக்கு, நீதி செலுத்துறது. இவர்களின் செயல்கள் இம்மை மறுமை இரண்டிலும் வீணாகிவிட்டன, மேலும் இவர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. அப்போ யாருடைய செயல்கள் வீணாக போயிருச்சுங்கிறான்? இந்த யூதர்கள் வந்து செஞ்சாங்கல்ல, யூதர்கள் தொழுகை நோன்பு இதெல்லாம் செஞ்சாங்க, அதுவும் வீணுங்கிறான். அதே மாதிரி இந்த குறைஷிகள் என்ன பண்ணாங்க? ஹாஜிகளுக்கு சேவை பண்ணாங்க. ஹஜ்ஜுக்கான ஏற்பாடு ஃபுல்லாக யார் பண்ணாங்க? அவங்க தான் பண்ணாங்க. ஹாஜிகளுக்கு தண்ணி, தங்கிறதுக்கு இடம், சாப்பாடுக்கான ஃபெசிலிட்டி, அந்த அவங்க இருந்தாங்கன்னா 2 மாதத்துக்கு உண்டான ஃபுல்லு இது மேனேஜ்மெண்ட்லாம் யார் பண்ணாங்க? குறைஷிகள் தான் பண்ணாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருந்துச்சு. என்னன்னா, நாங்கள் அல்லாவுக்கு இந்த வகையில் நல்ல காரியமும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். எப்படி இருந்தாலும் நம்ம காபாவுக்காக இந்த வேலை செய்கிறதுனால அல்லாஹ் நம்ம மேலே நல்ல இதில் தான் இருப்பான். இந்த அமல்களுக்கு வந்து அவங்க கூலி கிடைக்கும் அப்படின்னே நம்பினாங்க. அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். இந்த அமல்கள், உங்களுடைய செயல்கள் இம்மையிலும் மறுமையிலும் இரண்டிலும் வீணாகிவிட்டன. இந்த உலகத்திலும் உங்கள் செயல்களுக்கு எந்த பலனும் இருக்காது, மறுமையிலும் உங்களுடைய செயல்களுக்கு எந்த பலனும் இருக்காது. மேலும் இவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். வேதத்திலிருந்து சிறிதளவு அறிவு கொடுக்கப்பட்டோரின் நிலை என்னவென்று நீர் கவனிக்கவில்லையா? அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாவின் வேதத்தின் பக்கம் வாருங்கள் என அவர்கள் அழைக்கப்படும் போது அவர்களில் ஒரு பிரிவினர் அதனை புறக்கணித்து திரும்பி செல்கிறார்கள். அவர்களின் இந்த நடத்தைக்கு காரணம் சில குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை நிச்சயமாக தீண்டாது என்று அவர்கள் கூறி வந்ததே ஆகும்.
தாமே இயற்றிக்கொண்ட கோட்பாடுகள் தாம் அவர்களின் சமய விவகாரங்களில் அவர்களை பல தவறான கருத்துக்களில் உழல வைத்திருக்கின்றன. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த யூதர்களை பார்த்து சொல்கிறான், இந்த வேதத்திலிருந்து சிறிதளவு அறிவு அந்த வேதத்தில் கொஞ்சம் அறகுறையாக கற்று வச்சுருக்கிறாங்க. ஏன்னா வேதம் மாறிடுச்சு, நிறைய விஷயங்கள் மாற்றிட்டாங்க. அப்போ அவங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் கவனிக்கலையா அப்படின்ற. இப்போ இதே மீனிங்கு இன்றைக்கி முஸ்லீம்களுக்கும் பொருந்தும். வேதத்தை பற்றி ஃபுல் நாலேஜெலாம் அவங்களுக்கு கிடையாது, கொஞ்சம் அறகுறை நாலேஜ். சில சொர்க்கத்தை பற்றிய வசனங்கள், சில நரகத்தை பற்றிய வசனங்கள், தொழுகையை பற்றி சில வசனங்கள், அல்லாஹ்வுடைய தன்மையை பற்றி சில வசனங்கள், இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் இவங்க ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க டிசைன் பண்ணுற தீன் தான். இன்னைக்கு முஸ்லீம்கள் வச்சிருக்கிற இஸ்லாத்துக்கு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொந்தக்காரர்கள் கிடையாது, இவங்களுடைய கற்பனை கோட்டை தான். இதுதான் அல்லாஹ் இந்த இடத்துலையும் சொல்கிறான். எப்படி வச்சிருக்கிறாங்க, இவர்களை கவனிக்கலையா, இவங்களை பார்க்கலையா, அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாவின் வேதத்தின் பக்கம் வாருங்கள் என அழைக்கப்படும் போது அவர்களில் ஒரு பிரிவினர் அதை புறக்கணித்து திரும்பி செல்கிறார்கள். வாங்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க, அசால்ட்டாக போகிறாங்க, கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. வேதத்தை வச்சுருக்காங்க, ஆனால் வேதத்தின்படி நடக்கலாம் வாங்கன்னு கேட்டால் வரமாட்டேங்கிறாங்க. அவர்களின் இந்த நடத்தைக்கு காரணம் ஏன் இவங்க இப்படி திமிரா நடக்கிறாங்க தெரியுமா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை நிச்சயமாக தீண்டாது. நாங்கள் சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் போயிடுவோம், கொஞ்ச நாள் தான் எங்களை நரகத்தில் போடுவோம். இன்றைக்கி முஸ்லீம்கள்கிட்ட போய் கேளேன், தொழுகாமல் இருக்கிற ஏன் அப்படி இருக்கிறேன்னு கேள்வார். அவன் சொல்லுவான், நான் களிமா சொல்லியிருக்கிறேன், இந்த களிமாவுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் இருக்குன்னு ரசூல்லா வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை நம்பி அதை எங்கள் ஹஜ்ரத் எங்களுக்கு சொன்னார். இதுக்காகத்தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் இஷ்டத்துக்கு துனியாவில் நாங்கள் விரும்புகிறத என்ஜாய் பண்ணுறோம். அல்லாஹ் ரஹ்மானு ரஹீமு, இறக்க குணம் கொண்டவன். எப்படியா இருந்தாலும் எங்களை சொர்க்கத்தில் போட்டே தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் களிமா எங்கள் வாயிலேருந்து சொல்லிட்டோம். இந்த களிமா சொல்லாமல், அதாவது இந்த அபூஜஹலுக்கெல்லாம் அறிவு இல்லையா, சாதாரண இந்த ஒரு டயலாக் அடிக்கிறதுக்கு அவனுக்கு கசத்துச்சு, அதுக்காகவா மாட்டேன்னா? பப்ளிக்காக இல்லைன்னா கூட வீட்டில் போய் உட்காந்து களிமா சொல்லியிருக்கலாம்ல. சரி, வெளியே பகிரங்கமாக சொல்லலாம் கூட வெக்கமாக இருக்கும், ரசூல்லா முன்னாடி தோத்ததா ஆயிரும்ன்ட்டு. வீட்டில் போய் உட்காந்து டெய்லி நைட்டு உட்காந்து 100 தாட்டி களிமா சொல்லலாம்ல. களிமா இந்த மீனிங்கில் நாம் சொல்கிற மாதிரி வாயில் சொல்கிறதுக்கு பேர் இல்லை களிமா. வாழ்க்கையாக நான் நடப்பேன்னு உறுதி சொல்கிறதுக்கு பேர் களிமா. புரியுதா? அந்த களிமாவுக்கு தான் வெயிட்டு, அதுக்கு தான் சொர்க்கம். நாம் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிற அந்த களிமாவுக்கு சொர்க்கம் கிடையாது. செயலும் இருக்கணும், சொல்லும் இருக்கணும். வெறும் சொல்லுக்கு வெயிட்டே கிடையாது, களிமாவுக்கு வெயிட்டு கிடையாது. இப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அதை நினச்சிக்கிட்டு இதே தான் யூதர்களும் நினச்சிருக்காங்க. யூதர்கள் ரசூல்லா ஈசா நபியை கொல்ல முயற்சி பண்ணால் என்ன தைரியம்? இதே தான், கொஞ்ச நாளில் நாங்கள் நரகத்துக்குலேருந்து சொர்க்கத்துக்கு வந்துடுவோம். அதுவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூதர்கள் அவங்களுடைய விளக்கங்கள் அவங்களே சொல்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் அல்லாவுடைய செல்ல பிள்ளைங்க, அல்லாஹ் எங்களை செலக்ட் பண்ணிட்டோம், அதனால தான் நாங்கள் பை டிஃபால்ட்டு முஸ்லீம்களாக பிறந்திருக்கோம், அல்லாவுடைய செல்ல பிள்ளைங்க நாங்கள். இப்போ மறுமையில் எல்லாருக்கும் காஃபர்களுக்கெல்லாம் நரகத்தில் போடணும். இப்போ நாங்களும் அவங்கள மாதிரி சில வேலைகள் செஞ்சுருக்கோம், காஃபர்கள் மாதிரி நாங்களும் பொய் சொல்லியிருக்கோம், விபச்சாரம் பண்ணியிருக்கோம், ஏமாற்றிருக்கோம். இப்போ அதுக்கு நீ திருடினதுனால நரகத்துக்கு போன்னு காஃபிரை சொல்லுவான், நீ ஏமாத்தினால நரகத்துக்கு போன்னு சொல்லுவான். இப்போ இந்த இடத்துல எங்களை விட்டானா காஃபிர் கோச்சுக்குவான்ல, அவனை ஏமாத்துறதுக்காக எல்லாம் என்ன பண்ணுவான், எங்களை நரகத்தில் அப்படி போக சொல்லுவான். போனோன்னா அந்த பக்கம் இன்னொரு கதவு இருக்கும், அப்படியே நாங்கள் அப்படி வந்துடுவோம். இதுதான் எங்களுடைய டெக்னிக்கு. இது இப்படி இவங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே தான் இன்றைக்கி முஸ்லீம் என்ன சொல்கிறான், நான் தொழுகை விட்டாலும் எனக்கு என்ன நடக்கும், தொழுகை விட்டால் அது எவ்வளோ தொழுகை விட்டானோ அதுக்கு ஒரு மணி நேரம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், அல்லது ஒரு 2 மணி நேரம், அல்லது ஒரு 10 நாள், 1 வருஷம், ஏதோ ஒன்று கொஞ்சம் நாளைக்கு நரகத்தில் போடுவான். செத்தாக போயிடுவேன், சாக மாட்டேன்ல. அதுக்கப்புறம் கத்தில் அல்லாஹ் இறக்கப்பட்டுருவான்ல. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுவான், களிமா சொல்லிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், எப்படியும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவான். அப்போது அது களிமா நாங்களும் சொல்லியிருக்கோம், அதே டெக்னிக் தான். ஆனால் அவங்க அந்த மாதிரி சொல்கிறது இல்லை. முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரொம்ப நாள் எரிக்கப்படுவோம், கறிக்கட்ட ஆயிடுவோம், கடைசியாக அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், எங்களை சொர்க்கத்தில் போட்டுருவான். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, அல்லாவுக்கு வேறு வழியே கிடையாது, எங்கள் களிமாவுக்கு அவன் மதித்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. அதுதான் அவங்க இப்படி கற்பனை பண்ணதுனால தான் என்ன பண்ணுறாங்க, அல்லாவுடைய ஆர்டர்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டு கொடுக்கறதில்ல. இது காரணம் என்ன,
இப்படி இவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்த அந்த ஆன்மீக தலைவர். அவங்க தானே அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை நம்பி தான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம், அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ படிச்சிருக்கியா, நீ மதரசால படிச்சிருக்கியா, அதுவா இதுவாங்கிறேன். புரியுது? அதனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, சஹாபாக்கள்கிட்ட இருந்த நேர்மை நம்மகிட்ட இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்த அந்த பண்புகள் நம்மகிட்ட இல்லை. அப்போ அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இப்படி சொல்லிக்கிறாங்க, சில குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டாதுன்னு சொல்கிறாங்க. தாமே இயற்றிக்கொண்ட கோட்பாடுகள் தாம் அவர்களின் சமய விவகாரங்களில் அவர்களை பல தவறான கருத்துக்களில் உழல வைத்திருக்கின்றன. இந்த சட்டமெல்லாம் இவனுங்களே எழுதிக்கிறானுங்க, இவனுங்களே நினச்சிக்கிறானுங்க, இப்படி கொஞ்ச நாள் தான் நரகத்துக்கு போவேன்ட்டு. அதை நினச்சிக்கிட்டு தங்களை தாங்களே மார்க்க விஷயத்தில் ஏமாற்றிக்கிறாங்க. இப்படியே கற்பனை பண்ணிட்டு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் ஐயமின்றி வரவிருக்கின்ற ஒரு நாளில் நாம் அவர்களை ஒன்று திரட்டும் போது அவர்களின் நிலை என்னவாகும்? சந்தேகமே இல்லாத ஒரு நாள் வரவிருக்கு. அந்த நாளில் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டும் போது நீ நினச்சதெல்லாம் தப்பு கண்ணா, பர்மனண்ட்டு நீ நரகவாசி ஆயிட்ட, இப்போ நீ நரகத்துக்கு போகணுன்னு நான் அப்போ சொல்லும்போது உனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறான். இதெல்லாம் அதுதான் நான் சொல்கிறேன்ல இன்றைக்கி, அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். புரியுதா? இஸ்லாமுங்கிறது ஏதோ கேட்டுட்டு சும்மா இருக்கிறது, வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். இதுக்கு மிகப்பெரிய தியாகம் தேவை. உடம்பு நோகணும், கையிலேருந்து காசு போகணும், அடி வாங்கணும், உத வாங்கணும், அலையணும். புரியுதா? தூக்கத்தை கெடுக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் சொர்க்கம் கிடைக்கும். ஜாலியாக உட்காந்து இஸ்லாத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிடலான்னு மட்டும் நினச்சிடாது. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மெயின் வாழ்க்கைக்கு இன்னும் நீங்கள் என்ட்ரி ஆகலை. இப்போ இருக்கிறதெல்லாம் என்ன ஜாலியான வாழ்க்கை தான். புரியுதா? இப்போ இருக்கிறது வரைக்கும் நான் ட்ரெயிலர், இன்னும் மெயின் பிக்சருக்கு நீங்கள் வரல. இன்னும் நாங்கள் செத்துட்டோம்னா, பெரிய ஆட்கள் யாராவது செத்துட்டோம்னா அதுக்கப்புறம் உங்கள் தோளில் பாரம் விழுந்ததுன்னா தெரியும். அப்போ உங்கள் வாழ்க்கை எந்த டைரெக்ஷனில் போகுது, அந்த நேரத்தில் என்னென்ன ஆகுது அதெல்லாம் தெரியாது. புரியுதா? அதெல்லாம் இப்போவே பார்த்து கலெக்ட் போட்டு வச்சுக்கணும். குழந்தைங்கள முன்னாடியே வளர்த்துக்கணும் ஒழுங்கா. விட்டுட்டு அப்புறம் குழந்தைகள்லாம் விட்டால் வேறு வாழ்க்கைக்குள்ளே பூந்துட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் வண்டி மாறாது. அது ரயில்வே தண்டவாளம் மாதிரி. அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அல்லாவும் ஞாபகம் வராது, அல்லாவுடைய ரசூலும் ஞாபகம் வர மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு அடியிலையும் நீ வெளியே ரோட்டில் எடுத்து வச்சேன்னா அல்லாவை மறக்கடிக்கிற ஆட்கள் தான் உனக்கு கூட இருப்பாங்க. அல்லாவை ஞாபகப்படுத்துறத வியாபாரம் ஞாபகப்படுத்தாது, நண்பர்கள் ஞாபகப்படுத்த மாட்டாங்க. புரியுதா? உறவினர்கள் ஞாபகப்படுத்த மாட்டாங்க. அல்லாவை ஞாபகப்படுத்துறது ரொம்ப ரேர் ஆயிரும் வெளியே கால் எடுத்து வச்சேன்னா. அதுக்கு தான் ஃப்ரெண்ட் சர்க்கிளு அல்லாவை ஞாபகப்படுத்துகிறவனா பார்த்து வச்சுக்கணும். புரியுதா? நண்பர்கள் எப்படி இருக்கணும், அல்லாவை நாம் மறந்தாலும் அல்லாவை அவன் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். அவன் தான் நல்ல நண்பன், அவனோட தான் சேரணும். நம்ம என்ன பண்ணுவோம், யார் பெரிய ஆள், யார் பவரான ஆள், யார்கிட்ட நிறைய பணம் இருக்குது, யார் நம்ம கூட சேர்ந்து சுற்றுவா, யார் நம்ம கம்பெனி கொடுப்பா, இந்த மாதிரி முசீபத்துகளோடு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ, மறுமை நாளில் போய் நின்றுவோம். நிற்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு, நீ வாங்கின வாழ்க்கைக்கு இதுதான்ப்பா கிடைக்கும், நரகம் தான் வேணும், அது இத்தனாவது கிரேடு நரகம் கிடச்சிருக்கு, போய்க்கிறியா? அப்போ நீ கெஞ்சிருவ, கதறுவ, ஒன்றும் பண்ண முடியாது. ரசூல்லாவும் ஒன்றும் பேச முடியாது. அதுதான் ஆயத்தல் குறிச்செல்லாம் அல்லா முன்னாடியே சொல்லிட்டான், யாரும் என்கிட்ட பேசலாம் முடியாது. ஏன்னா நீதியாக நடக்கணும்ல. அல்லாஹ் உனக்கு மட்டும் சலுகை காமிச்சா மீதி இருக்கிறவனுக்கு சலுகை காட்டக்கூடாதா? சரி, அப்போ உங்கள் பாவிகளுக்கெல்லாம் சலுகை காமிச்சிட்டான், நம்பி செயல்பட்டவங்களாம் முட்டாளா? அவங்களுக்கு அநியாயமாயிரும்ல. சரி, இறக்கப்பட்டு சரி போ, என்னமோ சொன்னேன், நடந்து போச்சு, இன்றைக்கி எல்லாருக்கும் சொர்க்கம் கொடுக்குறேன்னொன்னே பிலால் ரலியல்லாஹு அம்மார் பின் யாசிர்லாம் என்ன இப்படி ஏமாத்திட்டியல்ல, இப்படி அடி வாங்கணும், இப்படி உத வாங்கணும், ரத்தம் போனோம், எங்கள் அம்மாவை என் கண்ணு முன்னாடி கொண்டாங்க, இவ்வளோ செலவு பண்ணோம், வயிற்றில் இது கட்டிகிட்டு இருந்தோம், இத்தனை நீ சொன்னது உண்மை நம்பியில் நாங்கள் செஞ்சோன்னு கேட்பாங்களே. புரியுதா இல்லையா? அப்போ அல்லாட்ட வேறு ஆப்ஷனே கிடையாது, நீதி செலுத்தியே தீருவான். புரியுதா? நமக்கு சொர்க்கம் கொடுத்தானா அவங்களுக்கு அநியாயம். யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஹாபாக்களும் செஞ்ச அநியாயம். அப்போ ஒழுங்கு மரியாதையாக சஹாபாக்கள் என்ன தியாகம் பண்ணாங்களோ அந்த தியாகம் பண்ணணும், ரசூல்லா என்ன தியாகம் பண்ணாங்களோ அந்த தியாகம் பண்ணணும், அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வரணும். நம்ம இஷ்டத்துக்கு அதான் சொல்கிறோம், உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் தான் எங்களை நரகம் டச் பண்ணோம், மீதி நாள்லாம் நாங்கள் ஜாலியாக போயிடுவோம் அப்படின்னு நீங்களாக கற்பனை பண்ணிக்காதீங்க. அப்போது அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் நம்பவே இல்லை மறுமை நாளுங்கிறான்.
கியாமத்தை நம்புறதுன்னா என்ன தெரியுமா? செயல்பாடு அந்த மாதிரி இருக்கும். புரியுதா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அந்நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் அவன் சம்பாதித்ததுக்குரிய கூலி முழுமையாக வழங்கப்படும். நீ என்ன சம்பாதிச்சியோ அவ்வளோதான் கூலி தரும். ஏன்னா சம்பாதிச்சவங்களுக்கு நான் நீதி செலுத்தும் நாள், அது நியாய தீர்ப்பு நாள். நியாய தீர்ப்பு, அநியாய தீர்ப்பு இல்லை. அநியாய தீர்ப்புன்னா என்ன? பிடிச்சவனுக்கெல்லாம் ஒரு மாதிரி, பிடிக்காதவனுங்க இந்த மூஞ்சி நல்லா இருக்கு, நீ இப்படி வந்து, நீ அப்படி வந்து, இப்படி இல்லை. புரியுதா? நியாயம் செயல், இந்த செயலை செஞ்சவங்களாம் இப்படி போ, அந்த செயலை செஞ்சவங்களாம் அப்படி. இப்ராஹிம் நபியோடைய அப்பா நரகவாசி. இப்ராஹிம் நபியோட செல்ல பிள்ளை வேற யாரும் கிடையாது அல்லாஹ். ஆனால் இப்ராஹிம் நபி பேச்ச அல்லாஹ் கேட்க மாட்டான். தெரியுமில்ல? இப்ராஹிம் நபியோட அப்பாவை கழுதையாக மாற்றி நரகத்துக்கு போவோம். இப்ராஹிம் நபி கேட்பார், யா அல்லாஹ், எனக்கு வந்து இந்த நாள் நீ வந்து எனக்கு மரியாதை செய்வேன்னு சொல்லியிருக்க, எங்கள் அப்பா நரகவாசி லைனில் நிற்கிறார், எனக்கு அது அசிங்கமாக இருக்குது, தயவு செஞ்சு அவரை காப்பாற்று அப்படிமா. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், ஓ உன்னை நீ மதிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, இன்றைக்கி நான் உன்னை அசிங்கப்படுத்த மாட்டேன்னு சொன்னேன்ல, உங்கள் அப்பா அங்கே நின்று அசிங்கம் அப்படி தானே, இப்போ பாரு அவரை கழுதையாக மாற்றிட்டேன், இப்போ அங்கே நிற்கிறது உங்கள் அப்பா இல்லை கழுதை, உனக்கு அசிங்கம் இல்லைல்ல, போய்கிட்டே இரு. எப்படி இருக்கு பாரு. இதுதான் அல்லாஹ்விடத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. நூஹ் நபியுடைய பையன் நரகவாசி, லூத் நபியுடைய வைஃபு நரகவாசி, நூஹ் நபியுடைய வைஃபு நரகவாசி. செயல் தான் கணக்கு. நபிமார்களுடைய மகன்களாகவே இருந்தாலும் தப்பிக்க முடியாது. நம்ம வீட்டில் தீனுடைய பணி நடக்குதுன்னு நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. நான் செஞ்சேன், எங்கள் அப்பா செய்கிறார், எங்கள் சித்தப்பா செய்கிறார், எங்கள் வீட்டில் தான் இத்தனை பேர் வரேன், ஒன்றும் கிடைக்காது. நீ என்ன பண்ண? நான் சும்மா லைட்டு பிடிச்சேன், நான் கேமரா பிடிச்சேன், நான் தண்ணி கொடுத்தேன், நான் டீ கொடுத்தேன், ஒன்றும் கிடைக்காது. டீ கொடுத்ததுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அது சொல்கிறேன், இங்கே இருக்கும்போது உனக்கு கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருந்துச்சு, அந்த வாய்ப்புகளை நீ என்ன பண்ண? அப்போ நீ மறுமையை நிராகரிச்ச. இதை விட இது பெருசுன்னு நினச்ச, இதை விட விளையாட்டு பெருசுன்னு நினச்ச, இதை விட ஃபோன் நோண்டுறது பெருசுன்னு நினச்ச, இதை விட வண்டியில் சுற்றுறது பெருசுன்னு நினச்ச, இதை விட வெளியே ஊர் சுற்றுறது பெருசுன்னு நினச்ச. அப்போ நீ டபுள் மடங்கு. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவோம்? உங்களை டபுள் மடங்கு நரகத்தில் போடுவோம். ஏன்? இங்கே இருந்துகிட்டே நீ செயல்படலைன்னா, ஒரு குடிகார அப்பனுக்கு பிறந்திருந்தா நீ என்ன பண்ணியிருக்க? இன்னும் வந்து கெட்ட வார்த்தை திறந்தா கெட்ட வார்த்தை, எந்திரிச்சா கெட்ட வார்த்தை பேசுகிற அந்த வீட்டில் பிறந்திருந்தா நீ என்ன பண்ணியிருக்க? இப்போ நீ இன்னும் கேடுகட்டு நடந்திருப்ப. நீ ஆக கேடுகட்டவன், நீ டபுள் மடங்கு நரவன், நீ போயிட்டே இருந்துருவான். நம்மளை அப்படியே ஃபில்டர் பண்ணிடுவான். நாம் கதறுவோம், என் பையன் அதெல்லாம் அவன் உன் பையனே கிடையாதுங்க பாரு, இப்ராஹிம் நபி பாரு, அவங்க அப்பாவை பாரு, வேலைக்கு பாரு, கிளம்பி போட்டு நீ ஏமாத்திரம். நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான்? நீ யார்? நீ என்ன சுண்டக்கா? நீ எவ்வளோ வேலை செஞ்சுருப்ப? இப்ராஹிம் நபி எவ்வளோ பெரிய ஆள், ரசூல்லா எவ்வளோ பெரிய ஆள். இங்கெல்லாம் யாருக்கு ரசூல்லா பார்த்து சொல்கிறாங்க, ஃபாத்திமா பார்த்து என்ன சொல்கிறாங்க? மறுமையில் ஆளில் வந்து, இப்போ நான் சொல்கிறேன், நான் உன்னோட அப்பா நபியும் கூட, ஆனால் அப்பான்னு உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் கொடுத்துட்றேன். இந்த வீடு வேணுமா, சொத்து வேணுமா, பணம் வேணுமா, என்ன வேணும் கேள், செட்டில் பண்ணுறேன். மறுமை நாளில் வந்து அப்பா என்னை காப்பாற்றுன்னு மட்டும் கேட்டுறாரு. உண்மையில் அவங்க சொர்க்கவாசி. யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு சொர்க்கவாசி. ஆனால் ரசூலா இது மூலமாக என்ன மெசேஜ் சஹாபாக்களுக்கு கொடுக்குறாங்க? இது ஃபாத்திமா ரலியல்லாஹு கொடுக்கப்பட்ட மெசேஜ் இல்லை. ஃபாத்திமாவை பார்த்தே ரசூல்லா இப்படி சொல்லிட்டாங்கன்னா மற்றவங்கெல்லாம் சுருக்குண்டாயிரும். ஒரு சஹாபி வர்றாரு, ரசூல்லாவுக்கு வந்து ஒழு செய்கிறதுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. ரசூல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சஹாபி சொல்கிறார், சொர்க்கம் வேணும் அப்படிங்கிறார். இப்போ அவர் சொல்கிறாரு, தொழுது எனக்கு உதவி செய், அதிகமாக சஜ்தா செஞ்சு எனக்கு உதவி செய், நான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன். குவாலிஃபிகேஷன் இருந்து ப்ளஸ் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் யூஸ் ஆகும். குவாலிஃபிகேஷன் இல்லாத பட்சத்தில் ஒன்றும் யூஸ் ஆகாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அந்நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதித்ததற்குரிய கூலி முழுமையாக வழங்கப்படும், மேலும் யார் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. பிலாலுக்கும் அநீதி இழைக்க மாட்டோம், உங்களுக்கும் அநீதி இழைக்க மாட்டோம். புரியுதா? அப்போ அதுக்கு தான் சொல்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுக்கான வேலையை தெரிஞ்ச விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணிடணும். புரியுதா? அல்லான்னு கொண்டாந்து சொல்லிட்டாங்கன்னா அதோடு நின்றுணும். புரியுதா? அல்லாஹ்வுடைய வேலைன்னா ரெண்டாம் பட்சம், மீதி எல்லாம் தூக்கி போட்டுருணும். புரியுதா? உங்கள் மனசு எந்த பக்கம் நீங்கள் செலுத்துறீங்கிறத பார்த்துங்க. இங்கே ரெண்டு வழியும் திறந்துருக்கு, சொர்க்கத்துக்கான வழியும் திறந்துருக்கு, நரகத்துக்கான வழியும் திறந்துருக்கு. நபியே நீர் கூறுவீராக, அல்லாவே ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் அதிபதியே, நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய்,
மேலும் நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை பறிக்கின்றாய். நீ நாடுகின்றவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகின்றாய். மேலும் நீ நாடுகின்றவர்களை இழிவுபடுத்துகின்றாய். நன்மைகள் அனைத்தும் உன் கைவசனமே உள்ளன. நிச்சயமாக நீ ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவன். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? விரும்புகிறவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்குறான், விரும்புகிறவங்களுக்கு ஆட்சியை எடுத்துக்கிறான். சரியா? விரும்புகிறவங்கள கண்ணியப்படுத்துகிறான், விரும்புகிறவங்கள என்ன பண்ணுறான்? இழிவுபடுத்துகிறான். இப்போ இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இஸ்லாத்தை மனித வாழ்க்கையில் அமுல்படுத்தணும், அனைத்து துறையிலையும் அமுல்படுத்தணும்னா அந்த துறைகள் உனக்கு கீழே இருக்கணும். உன் கையில் ஆப்ஷன் இருந்தால் தான் நான் அமுல்படுத்த முடியும். அரசியலில் எப்படி இஸ்லாத்தை அமுல்படுத்துவேன்? அரசியல் இன்னொருத்தன் கையில் இருக்குது. அவன் கையில் இருக்கும்போது நீ எப்படி அமுல்படுத்துவ? பிச்சை தான் எடுக்க முடியும், அமுல்லாம் படுத்த முடியாது. புரியுதா? அப்போ அந்த துறையை நீ கையில் எடுக்கணும். அப்போ அவங்க எப்படி எடுத்தாங்க? இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படி முதலமைச்சர் வந்தார்? உழைக்காமல் வந்தாரா? கடுமையாக உழைச்சிருக்கிறார். அப்போது பிரதமர் எப்படி வந்தார்? கடுமையாக உழைச்சிருக்காரு. அதே அளவு உழைச்சா நம்மளும் வர முடியுமா? வர முடியாதா? வர முடியும். ஆனால் நம்மளுடைய உசூல்கள் வேறையாக இருக்கும். அவங்க எலெக்ஷனில் வந்தாங்க, அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க, பொய் பேசுனாங்க, ஏமாத்துனாங்க, காசு கொடுத்தாங்க, குவார்ட்டர் கொடுத்தாங்க, இதெல்லாம் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. நாம் அதை நேர்மை, உண்மை, கொள்கை, கோட்பாடு, கட்டம், இந்த அடிப்படையில் நாம் அந்த ஆட்சியை வாங்கணும். வாங்கிறது எவ்வளோ லேட் ஆனாலும் இந்த அடிப்படையில் தான் நம்ம வாங்கணும். அது தனி விஷயம். அப்போ விஷயம் என்னன்னா, அப்போ ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் நம்மக்கிட்ட வேணும். நம்மகிட்ட இருந்தால் தான் நடைமுறைப்படுத்த முடியும். ரசூல்லா கையில் ஆட்சி அதிகாரம் எடுத்தாங்க. ரசூல்லா கிட்ட அல்லாஹ் துவா கேட்க சொன்னான், ஆட்சியை கேளுங்கன்னு சொல்லி துவா கேட்க சொன்னான். அப்போ இது ஒரு கஷ்டமான வேலை. தீனை, அல்லாஹ்வுடைய தீன்லேயே இருக்கிறதுலே கஷ்டமான வேலை எதுன்னா இந்த வேலை தான். இதுக்கு நிறைய உழைப்பு தேவை, இதுக்கு நிறைய தியாகம் தேவை, இதுக்கு நிறைய பணம் தேவை. இது நிறைய தேவைப்படும். ரொம்ப பெண்டுகள்னு இதை பார்த்து தான் ரசூல்லா பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியை உன பெண்டுகள்ன்ற ஒரு வேலை உனக்கு வச்சுருக்கேன், முதுகை முறிக்கக்கூடிய ஒரு வேலை உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். முதுகு உடையிற அளவு உனக்கு வேலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் சில உலமாக்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு கேம் விளாட்றாங்க. இங்கே என்ன சொல்கிறான்? அல்லாஹ் அனைத்துக்கும் அல்லாஹ் அதிபதி, விரும்பியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்குறான், விரும்பியவர்களுக்கு ஆட்சியை எடுத்துக்கிறான், விரும்பியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், விரும்பியவர்களை இழிவுபடுத்துகிறான்னு இருக்குல்ல. அப்போ என்னங்க அர்த்தம்? நாம் ஏங்க இது பண்ணணும்? அல்லாஹ் விரும்பி தானங்க அவங்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்கான். அதை போய் நீங்கள் ஏன் எடுக்க சொல்கிறீங்க? லொல்லு அது சொல்கிறல்ல, யூதர்கள் பண்ணாங்கல்ல, நக்கல், கிண்டல், 1008 உபதேசம் இருக்கும். அதெல்லாம் விட்டுற வேண்டியது. விட்டுட்டு இந்த ஒரு ஆயத்தை பிடிச்சிக்கிட்டு, முத்தஷாபிஹாத்தை பிடிச்சிக்கிட்டு, அங்கே உத்தரவுகள், நேரடி உத்தரவுகள் ஏகப்பட்டது இருக்கும். அல்லாஹ் இறக்கிய வேதத்தின்படி தான் தீர்ப்பு அளிக்கப்படணும், நீதியாக நடக்கணும், மனிதர்களுக்கு சாட்சி சொல்லணும், தீனும்படி வாழணுங்கிறது ஏகப்பட்ட கட்டளைகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு ஆயத்தை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்கிறது? விரும்பியவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சி கொடுக்குறேங்கிறான், விரும்பிய இது பண்ணுறேங்கிறான். இதுக்கு மீனிங் என்னென்னா, மீனிங் வேறு. அவங்க மீனிங் மாற்றி வருவாங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, விரும்பியவங்களுக்கு கொடுக்குறேன், விரும்பியவங்க கொடுக்குறேன்னா குருட்டுத்தனமாக விநியோகம் நடக்காது. இந்த உலகத்தில் ஆட்சியை கொடுப்பதற்குன்னு அல்லாஹ் சில ரூல்ஸ் வச்சுருக்கான். என்ன ரூல்ஸ் தெரியுமா? உழைக்கணும், திறமை இருக்கணும். ஆட்சி கையில் கொடுத்தா நடத்துகிற அளவுக்கு திறமை இருக்கணும். இந்த 2 திறமை இருந்துச்சுன்னா கொடுத்துருவோம். காஃபிராக இருந்தாலும் கொடுத்துருவோம். புரியுதா? ரன்னிங் ரேஸில் அல்லாஹ் யாருக்கு தெரியுமா கப்பு கொடுப்பான்? 2 கால் வச்சுருக்கணும் மட்டும் கொடுக்க மாட்டான், ஓடணும். கால் வச்சுருக்கவனுங்களாம் கப்பு கொடுத்தா என்ன ஆகும்? ஆனால் போட்டிக்கு வாடா நில்லுங்க. நம்ம முஸ்லீம் என்னங்கிறோம்? கால் வச்சுருக்கவனுங்க அல்லாஹ் கொடுக்குறான். உசேன் போல்ட்டுக்கு அல்லாஹ் ஏன் கொடுத்தான் தெரியுமா? அவனுக்கு 2 கால் இருந்துச்சு, அதனால தான் கொடுத்தான். அவனுக்கு அல்லாஹ் பிடிச்சிருந்தான், அதனால் கொடுத்தான். உசேன் போல்ட்டு நைட்டு பகலாக ஓடினான், ப்ராக்டிஸ் பண்ணான். புரியுதா? அந்த 9 செகண்ட் ஓடுறதுக்கு 9000 மணி நேரம் அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். 4 வருஷம் சும்மா வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பானா? கரெக்டாக ஒலிம்பிக் 2016 ஒரு 9 செகண்டு, 2020 ஒரு 9 செகண்டு, 9 செகண்ட் தான் ரேஸு. 9 செகண்ட் ஓடுறதுக்கு அவன் 4 வருஷம் சும்மா இருந்திருப்பானா? டெய்லி காலையில் ப்ராக்டிஸு, சாயந்தரம் ப்ராக்டிஸு, சாப்பாடு, ஃபுட்டு, வயிறு தொப்பை வராமல், அது வராமல், இது அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவான். அது மாதிரி உலகத்தில் எல்லாம் என்ன பண்ணுறான்? இந்த ஆட்சி அதிகாரம் வேணும்னா அந்த உழைப்பு இருக்கணும், அந்த திறமை இருக்கணும். இந்த 2 யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருவான். இன்றைக்கி நம்மக்கிட்ட நாம் அதை போடுறதே இல்லை, உழைப்பு செலுத்துறதே இல்லை.
முஸ்லீம்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு உசூல்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு இதே கிடையாது. முஸ்லீம்கள் ஒன்றா இருந்து ஒரு கட்சி உருவாக்கி அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க இருக்குன்னு ஒரு கட்சி இருக்கா? இல்லை. தனியாக ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்கா? இல்லை. ரசூலா போட்டி போட்டாங்க, கொடுத்தாங்க. பாரசீகத்தோடவும் கிஸ்ராவோடவும் போட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ போட்டிக்கு வாடா, உங்ககிட்ட கம்மி பலம் இருந்தாலும் நான் ஜெயிக்க வைக்கிறேன். வெறும் 300 தான் உங்ககிட்ட இருந்தாங்களா, அவங்க 1000 இருந்தாலும் நான் ஜெயிக்க வைக்கிறேன், வாடா. அல்லாஹ் சொல்கிறான். போட்டிக்கு வா. பதிலுக்கே வராமல் நாங்கள் 30 பேர் இருக்கோம், அவங்க 100 பேர் இருக்காங்க, ஜெயிக்கணும் வந்தால் தானே, கிரவுண்டில் வந்தால் தானே ஜெயிக்க வைப்பான். மீதி ஆள் நான் மலக்கு வச்சு பேலன்ஸ் பண்ணுறேன். நீ 300 ரூபா, மீதி இருக்கிற 700 நான் மலக்கு கொடுக்குறேன், மலக்கு வச்சு இறக்கி அப்படி இப்படி டேலி பண்ணி நான் ஜெயிக்க வைக்கிறேங்கிற. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்படி நக்கல் பண்ணுறோம். இந்த ஆயத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? விளக்கம் சொல்கிறோம். இப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, எல்லா பவரும் என்கிட்ட இருக்குது. பத்ரா இருக்கட்டும், உஹதா இருக்கட்டும், நான் பார்த்து ஹெல்ப் பண்ணால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நான் பாட்டுக்கு அப்படியே விட்டேன்னா 1000 300 அடிக்கும். அதுதான் ரூல்ஸு. புரியுதா? இந்த ஆயத்துக்கு மீனிங் என்ன? யாருக்கு விரும்பியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்குறான், விரும்பியவர்களுக்கு ஆட்சியை பறிக்கிறான்னு என்ன அர்த்தம்? அது அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் தான் முடிவு பண்ணுறாங்கிற அர்த்தம். இது ஒரு விஷயம். இதே மாதிரி தான் குரானில் வேற வசனங்களும் இருக்குது. இப்போ இந்த ஆலிம்களுக்கு சொல்கிறேன், இந்த லொல்லு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, நக்கலா விளக்கம், அவங்களுக்கு அந்த ஆயத்து இருக்குது. அங்கே என்ன தெரியுமா இருக்குது? விரும்பியவர்களுக்கு செல்வத்தை கொஞ்சமாக கொடுக்குறேன், விரும்பியவர்களுக்கு அதிகமாக கொடுக்குறேன்னு இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் வீட்டில் கடை திறக்காமல் வீட்டில் தான் உட்காந்துக்கிறாங்களா? இந்த ஆலிம்களுடைய பேச்சு கேட்டு ஒரு கும்பல் நடக்கிறாங்களா முஸ்லீம்கள்? இப்போது அப்போ என்னப்பா, ஏப்பா கடை திறக்கலையா? என்ன பண்ணுறது? அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு செல்வம் கொடுப்பான், விரும்பியவர்களுக்கு தரமாட்டான். தேடுற இல்லை செல்வம், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தேடுற இல்லை, போட்டு நோண்டி கடைசி சொட்டு வரைக்கும் வலிச்சு தேடுற இல்லை. கடைசியாக ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டாருங்க, 9:45 வரேன்னு, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீல்ல, அந்த ஒன்றையும் வலிச்சுட்டு போகணுன்ட்டு. 10 மணிக்கு ஒரு கஸ்டமர் வரேன்ட்டாருங்க, அவர் வர்ற வழியில் ஏதோ லேட் ஆயிடுச்சாட்ருக்கு, பஞ்சர் ஆயிடுச்சாட்ருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணுறே இல்லை. அங்கே மட்டும் அவ்வளோ எஃபர்ட் போட தெரியுது, இங்கேயும் போடு. புரியுதா? இங்கேயும் போடு. ஒரு அல்லாவுடைய ஒரு தீனுக்காக ட்ராவல் பண்ணி போ. அதுக்காக ஒரு பொழப்புக்கு எடுத்துக்கிட்டு உட்காரு. அங்கே எப்படி கண்ணு முழிச்சு இங்கே உட்கார் மொழி, தூக்கத்தை கெடுத்துக்குவா, அசௌகரியத்துக்கு வா, இதெல்லாம் பண்ணு. இங்கே விஷயம் என்னன்னா, அதான் புரியுதா? ஒரு ஆயத்தை இன்னொரு ஆயத்தில் எல்லாம் வச்சிட்டான ஆப்பு மீனிங் தப்புன்ட்டு. நான் சொன்னேன்ல, இவங்க கேம் போடுறவங்களாம் மாற்ற மாதிரியே குரான்லேயே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் இங்கே மட்டும் இல்லை ஆயத்து, பணம் விஷயத்திலும் அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். நீயே இரவை பகலில் கோர்க்க செய்கிறாய், மேலும் பகலை இரவிலும் கோர்க்க செய்கிறாய். இன்னும் உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய், உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றதை வெளியாக்குகின்றாய். மேலும் நீ நாடுபவர்களுக்கு கணக்கின்றி வழங்குகிறாய். இப்போ அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை பற்றி சொல்கிறான். எல்லாமே என் அதிகாரத்தில் தான் இருக்குது. பகலை இரவை என்ன பண்ணுறான்? பகலுக்குள்ளே நுழைக்கிறான், அந்த பூமியை ரொட்டேட் பண்ணுறான், பகலை இரவில் ரொட்டேட் பண்ணுறான். உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளியாக்குறான். உயிர் அற்றது எது? உயிர் இல்லாததிலிருந்து உயிர் உள்ள பொருளை வெளியாக்குறான். என்னது? கொட்டை, மாங்காய் கொட்டை இருக்குல்ல, செத்து போயிடுச்சு, கொண்டு போய் வெயிலில் காய போட்டேன்னு வச்சுக்கோ, இன்னும் செத்துருச்சு, காஞ்சி கருவாடாயிருச்சு. ஆனால் காய வச்ச கொட்டையை போட்டால் தான் விதைக்கும். ஈரமாக உயிரோடு இருக்கு பாரு, அந்த கொட்டையை போட்டால் விதைக்காது. விதைன்னு வச்சுருக்காங்களே, அது எல்லாமே பாரு காஞ்சிருக்கும். விதைன்னு போடுற செடியோடைய விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து பாரு, எல்லாமே காஞ்சிருக்கும். அப்போ ரூல் என்ன? அல்லாவுடைய ரூல் என்ன? சாகடிச்சா தான் அதில் உயிரே வரும். அந்த காஞ்சி போன விதையை கொண்டு போய் நீ மண்ணில் வச்சின்னா அதிலிருந்து உயிருள்ள ஒரு மரத்தை எல்லாம் வெளிப்படுத்தும். இது வேற யாருனாலையுமே செய்ய முடியாது. இதுக்கு உயிர் இல்லை, இதிலிருந்து ஒரு உயிர் உள்ள பொருளை வெளிப்படுத்த முடியாது. புரியுதா? இது மனுஷனால் மனுஷன் கண்டுபிடிச்சாங்கிறான்ல, ஒரு பொருளை கூட உயிர் உள்ள ஒரு பொருளை மனுஷனால் உருவாக்க முடியாது. உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ள பொருளை மனுஷனால் உருவாக்கவே முடியாது. ஒரு உயிர்லேருந்து இன்னொரு உயிர் உருவாக்க முடியும். புரியுதா? மனுஷன் கோழியுடைய ஒரு இதை எடுத்து அதிலிருந்து ஒரு பொருள் உருவாக்கிடுவான். ஆனால் உயிரே இல்லாத ஒரு பொருள்லேருந்து உருவாக்க முடியாது. இது அல்லாஹ் தான் செய்வான். உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றதையும் வெளியாக்குகிறான். இப்போ அந்த கொட்டைகள் எங்கேருந்து வருது? உயிர் உள்ள பொருள்லேருந்து உயிர் அற்றது வெளியே வருது. என்ன படைப்பாளன் அல்லாஹ். மேலும் நீ நாடுபவர்களுக்கு கணக்கின்றி வழங்குகிறாய். எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. நான் விரும்பினா யாருக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் கொடுப்பேன். என்னை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. இறை நம்பிக்கையாளர்கள் தங்களை போன்ற இறை நம்பிக்கையாளர்களை விடுத்து
நிராகரிப்போரை ஒருபோதும் தம் நேசர்களாக ஆதரவாளர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அவர்களுடைய கொடுமைகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அன்றி உங்களில் எவரேனும் அவ்வாறு நட்பு கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடன் எத்தகைய தொடர்பும் இல்லை. மேலும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கிறான். இன்னும் அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் திரும்பி செல்ல வேண்டியிருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூமின்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறான். என்ன கொடுக்குறாங்கன்னா, காஃபிர்களோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடாது. காஃபிர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடாது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது. இது இன்றைக்கி இருக்கிற நார்மல் காஃபிர்கள், நமக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க, நம்ம கடைக்கு இருக்கிறவங்க, நம்ம தொழிலில் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க, நம்ம அக்கம் பக்கத்தில் இவங்கள பற்றி சொன்னதில்லை. இது எதுக்குன்னா, நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, தீனுடைய ஒரு வேலையில் இருக்கீங்க. அந்த காலகட்டத்தை சொல்லுவான், சஹாபாக்களும் ரசூல்லாவும் ஒரு இராணுவத்துடைய ஒரு பணியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த வேலையில் ஏகப்பட்ட சீக்ரெட் இருக்கும். புரியுதா? உதாரணத்துக்கு மக்கா வெற்றியே எடுத்துக்குவோம். ஒரு அட்டாக் பண்ண போகிறாங்க மக்காவுக்கு. எப்போ பண்ண போகிறாங்க ரசூல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். ரசூல்லா என்ன பண்ணியிருப்பாங்க, சஹாபாக்கள்கிட்ட சீக்கிரட்டாக சொல்லியிருப்பாங்க, ஒரு 15 நாளில் ஒரு வேலைக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது அப்படின்னு. அப்போ நீ வீட்டில் என்ன பண்ணுவான், அவன் ஃப்ரெண்டு யார், அந்த காஃபர் அவன் ஃப்ரெண்டு, அவன் வீட்டுக்கு வரான், பார்க்குறான் எல்லாம் பேக்கிங்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுவான், அவன் கணக்கு போடுவான், எங்கேயோ கிளம்புறான், எங்கே போகிறாங்க. அப்போங்கப்போ அவனுக்கு அது ஒரு மெசேஜ் கிடச்சிடும். அந்த மெசேஜை அவன் அங்கே பாஸ் பண்ணிடுவான். மாப்பிள்ள அலர்ட் ஆகிக்கிங்க, இவங்க எங்கேயோ பெருசாக ஒரு பிளானிங் இருக்குது, பார்த்தா ஒரு 5 நாளைக்கு தேவையானதை எடுத்து வச்சிட்ருக்கிறாங்க. இந்த மெசேஜ் போயிடுமா, அதனால் அவங்களுக்கு ட்ராபேக் ஆகுமா, இதுதான் பிரச்சனை. புரியுதா? இப்போ அதனால் அல்ல என்ன சொல்கிறா, ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மனப்பூர்வமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஏகப்பட்ட விஷயங்கள் மனசு விட்டு சொல்லுவான். நேற்று இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, அதெல்லாம் பேசக்கூடாது. வாங்க, ஹாய் ஹலோ சொல்லுங்கள், நல்லபடியாக இருங்க, சாப்பிட சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க, என்ன படிச்சுட்ருக்காங்க, என்ன பண்ணுறீங்க, தொழிலெலாம் எப்படி போயிட்டுருக்கு, அவ்வளோதான். அதை விட்டுட்டு மனசு விட்டு ஏகப்பட்ட கதையாக நம்மளும் பேசுவாங்க. நிறைய முஸ்லீம்கள் இருப்பாங்க, பெண்கள், பக்கத்து வீட்டு பொம்பளைங்களாம் இருக்கும். என் பையனுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு, ஒரு பொண்ணு டாக்டரு, இன்னொரு பொண்ணு நல்ல மார்க்க பற்றுள்ள ஒழுக்கமான பெண்ணு. அவங்க அப்பா நான் டாக்டர் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுங்கிறேன், ஆனால் அவங்க அப்பா இந்த ஆலிம் பண்ண தான் கல்யாணம் பண்ணுங்க. நீ வேற சும்மா இரு, அவங்க அப்பனுக்கு அறிவே கிடையாது, நீ ஸ்ட்ராங்காக நில்லு. என்ன ஐடியா கொடுப்பாங்க, நீ ஸ்ட்ராங்காக நில்லு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒன்று கிடக்க ஒன்று ஐடியா நமக்கு கொடுப்பாங்க. அதனால் இவங்ககிட்ட பர்சனல் மேட்டரை பேசவே கூடாது. புரியுதா? ஒரு கோடு கிழித்து அதுக்கு மேலேயே தான் இருக்கணும். எங்கள் உள் விவகாரம், எங்கள் ஃபேமிலி விவகாரம், நாங்கள் எது பண்ணணும் பண்ணக்கூடாது, புரியுதா, எது கரெக்டு எது தப்பு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா எங்கள் விஷயங்கள் நாங்களே முடிவு பண்ண முடியாது, அல்லாஹ் தான் முடிவு பண்ணுவோம். புரியுதா? எங்கள் விஷயம் நாங்களே முடிவு பண்ண முடியாது, அல்லாஹ் தான் முடிவு பண்ணுவோம். அதில் எங்கே போய் நம்ம மற்றவங்ககிட்ட பேச, அவர்களுடைய கொடுமைகளிலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக அன்றி. அதாவது அவங்க அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்கும் போது சரி அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் சேர்ந்து இருக்க வேண்டியது வரும். டேய் நில்றாங்கிறான், நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க, உங்களை போட்டு அவங்க ஒரு அடுக்கி வச்சுருக்காங்க, ஃபிரௌனுக்கு கீழே இருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், அதுக்கு குற்றம் பிடிக்க மாட்டேன். இது டைரெக்டாக அதுக்கு ஆஃபர்களை பற்றி இருந்தாலும் இன்றைக்கி முஸ்லீம்களுடைய சில பேரோடைய ஆக்டிவிட்டீஸே எப்படி இருக்கும், தீனுடைய கான்டாக்ட் இல்லாமலே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும், அவங்ககிட்ட மஷூரா பண்ணக்கூடாது. என்ன செய்யலாம், நீங்கள் தான் கொஞ்சம் ஐடியா சொல்லுங்களேன் அப்படின்னா அவங்க நேராக கொண்டு போய் உங்களை நரகத்துடைய 4th ஃப்ளோரில் ஷிஃப்ட் பண்ணி கபர் போட்டு ஒரு கைப்பிடி மண்ணையும் போட்டு உங்களை உள்ளே இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ்வுடன் எத்தகைய தொடர்பும் இல்லை. இப்படி மீறி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிங்கன்னா உங்களை நானும் கழட்டி விட்டுருவேன் அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கிறான், நான் வார்ன் பண்ணுறேன், ஒழுங்காக நடந்துக்குங்க. இன்னும் அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் திரும்பி செல்ல வேண்டியது. என்கிட்ட வருவீங்கள்ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கா, பார்த்துக்குங்க அப்படிங்கிறான். நபியே, மக்களை எச்சரிப்பீராக, உங்களின் நெஞ்சங்களில் இருப்பவற்றை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அவற்றை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அவற்றை நன்கறிகின்றான். மேலும் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவற்றை அவன் அறிகின்றான். அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். அப்போ இல்லை என்ன சொல்கிறான், அல்லாஹ் நெஞ்சத்தில் மறைச்சி வச்சிருந்தாலும் இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போகலான்னு வந்தார்.
அவ்வளோதாங்க எங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப். அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும். எல்லாம் சொல்கிறேன், உங்கள் நெஞ்சத்தில் மறைச்சி வச்சிருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எனக்கு தெரியும். அப்போ எல்லாம் சொல்கிறான், அதை நீங்கள் நான் நன்கு அறிகின்றேன். ஏன்னா குறைஷிகள்கிட்ட நிறைய பேருக்கு இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. யாருக்கு? அன்சாரிகளுக்கு இருந்துச்சு. மதீனாவாசிகள் இருந்தாங்களா, அவங்களுக்கெல்லாம் அது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. அப்போ எல்லாம் என்ன சொல்கிறேன், டோட்டல் ஃப்ரெண்ட்ஷிப் கட். புரியுதா? ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதே இருக்கக்கூடாது, டோட்டலாக கட் ஆயிடணும். இதுதான் அரிசுடைய நிழலில் ஒரு கண்டிஷனாக அல்லா வைக்கிறான். அல்லாவுக்காக விரும்புவது, அல்லாவுக்காக வெறுப்பது. இப்போ அல்லாவுடைய எதிரின்னு ஒருத்தன் டிக்ளேர் ஆகிட்டானா, அவன் ஆள் சரியில்லை, நம்ம அல்லாவுடைய தீனுக்கு எதிராக அவன் செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அவன்கிட்ட விலகி இருக்கும். அப்போ இது மூலமாக நிறைய சீக்ரெட்ஸ் லீக் ஆகிடும் சஹாபாக்கு ரசூலுல்லாஹ்வுடைய. இப்போ நமக்கு ஒன்றும் பெருசாக சீக்ரெட் இல்லைன்னு வச்சுக்கோ, அது தனி விஷயம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு முஸ்லீமை, அதுவும் அல்லாவை சரியாக ஃபாலோ பண்ணுற ஒரு முஸ்லீமை நாம் என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஆட்களோட தான் கலந்து பேசணும், ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும், மஷூரா பண்ணணும். நம்ம ஃபேமிலி மேட்ரஸ் எல்லாமே அவங்கள்ட்ட தான் ஐடியாவும் கேட்கணும். ஓப்பனாக மற்றவங்க எல்லார்ட்டையுமே 4 பேர்கிட்ட ஐடியா கேட்டு செய்யக்கூடாது. காஃபர்கள்ட்ட என்ன கேட்கலாம், நல்லா வேறு மாதிரி கேட்கலாம். என்ன கேட்கலாம், தக்காளி இந்த கடையில் 80 ரூபாய்க்கு விற்கிது, 60 ரூபாய்க்கு எங்கே விற்கிது, இது கேட்கலாம். சுத்தமாக அவங்க கூட பேசக்கூடாது, இதுக்கு பேசலாம். அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, தக்காளி இங்கே போங்க, உழவர் சந்தையில் 60 ரூபாய்க்கு தராங்களாமா, இங்கே போங்க 40 ரூபாய்க்கு தருவாங்க, இன்றைக்கி ரேஷன் கடையில் என்ன போடுறாங்க, இவ்வளோதான். இதுதா நீங்கள் துணி தைக்கிறதுக்கு எந்த இடத்துல எந்த டைலர்கிட்ட கொடுக்குறீங்க, புரியுதா? நீங்கள் வண்டி எந்த மெக்கானிக் கிட்ட வேலைக்கு விட்றீங்க, உங்கள் வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் யாராவது வந்தாங்கன்னா யார் வரேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், இது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்ம ஃபேமிலி மேட்ரு டிசைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்கக்கூடாது. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ரகசியமாக நட்பு வச்சுக்கலான்னு நினச்சிக்காதீங்க, என்கிட்ட எதுவுமே ரகசியம் கிடையாதுங்கிறான். ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த நன்மைகளும் தான் செய்த தீமைகளும் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதை காணும் நாள் வந்தே தீரும். அப்போ எல்லாம் இங்கே மறுபடியும் மறுமை நாளை பற்றி எல்லாம் ரிப்பீட் பண்ணுறான். ஒவ்வொருத்தருக்கும் புக்கு கொடுப்பேன், என்ன நல்லது செஞ்சீங்க, என்னது கெட்டது செஞ்சீங்க, சப்மிட் பண்ணப்படும். இந்த ரெக்கார்டை வச்சுட்டு நீங்கள் மலக்குகள் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி அட் ப்ரெசென்ட்டு உங்கள்கிட்ட மலக்கு இருக்கா, 2 மலக்கு, எனக்கு 2 மலக்கு, இவங்களுக்கு 2 மலக்கு, 2 மலக்கு, எல்லாம் எழுதிட்டே இருக்காரு. ஃபுல் ரெக்கார்டு, ஒவ்வொரு வார்த்தை நம்ம வாயிலேருந்து வர்றது ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த எல்லா புக்கும் மறுமை நாளில் நம்ம கூடவே அவங்களும் இருப்பாங்க. அப்போ அல்லாவுடைய படை எவ்வளோ பெருசுன்னு பாரு. 700 கோடினா 700 கோடிக்கு 2 போடு, 1400 கோடி மலக்கு சுற்றிட்டேன். நாளை கியாமத் நாளில் அவங்களும் நின்றுருப்பாங்க. நாம் வந்தவுடனே அந்த 2 மலக்கு வருவார், வந்துட்டு இந்தாங்கள, இதில் இவன் செஞ்சது நல்லதெல்லாம் இருக்குது, இது இவன் செஞ்சது கெட்டதெல்லாம் இருக்குது, பார்த்துக்குவோம். எடுத்து உடனேவே போட்டு சொல்லுவோம், நீ எப்படி ஓப்பன் பண்ணு, என்ன பண்ணியிருக்க, என்ன வாழ்ந்துருக்க, காமிச்சு பார்த்துருவோம். அப்போது நல்லா சொல்கிறான், அப்போது அந்தோ தனக்கும் அந்நாளுக்கும் இடையே மிக தூரமான இடைவெளி இருந்திருக்கக்கூடாதா, இப்படி ஒரு நாள் நான் நின்று இருக்காமல் இருக்கக்கூடாதா, நான் செஞ்ச எல்லா தப்பும் இதில் இருக்கேன். இன்னும் குரானில் போக போக அது வரும், ஏகப்பட்ட இடத்துல அந்த மாதிரி வரும். அப்போ அவன் ஃப்ரெண்டை பற்றி பேசுவான், இந்த நாய் தான் என்னை வழி கெடுத்தான், இவன் தான் என்னை நாசம் பண்ணான், நான் கூட வேறு ரூட்டில் போனான்னு இருந்தேன், இவன் தான் எனக்கு தப்பாக ஐடியா கொடுத்தான். அல்லாஹ் சொல்லுவான், ஒன்றும் பண்ண முடியாது, அறிவு இருக்குல்ல, சரி எதுவும் தப்புன்னு புரிஞ்சிச்சுல்ல, செஞ்சே இல்லை, வேலைக்காவது கிளம்பி போயிட்டே இரு, வேலை முடிஞ்சது, நீ கெட்டவனாக தான் இருந்திருக்க அப்படிமா. ஏன்னா மனிதன் ஆவல் உருவான். மனுஷன் என்ன சொல்லுவான், எனக்கு இந்த நாள் இப்படி ஒரு நாள் வந்தே இருக்காமல் இருக்கணுமே அப்படிங்கிற. அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை மறுபடியும் ஆன் பண்ணுறான். அல்லாஹ் தன்னை பற்றி எச்சரிக்கிறான் பார், வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறேன். மேலும் அல்லாஹ் தன் அடிமைகள் மீது மிகவும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். இந்த வார்னிங் கொடுக்கறதே இரக்கத்தினால தான். தப்பிச்சுக்கோடா, அங்கே மாட்டிக்காதீங்கடா, தப்பிச்சுக்கோங்கடா, அங்கே மாட்டிக்காதீங்கடா, இது எல்லாம் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறான். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கான். சொல்ல வேண்டிய உபதேசம் எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் என்னங்கிறான், அப்படியே விட்டுறான். நபியை மக்களிடம் நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், மேலும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் பெரும் கருணையுடையவனும் ஆவான். இந்த ஆயத்துக்கு கொஞ்சம் விரிவாக விளக்கம் பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் இதோட போதும். 30வது வசனத்தோடு அப்படியே நிறுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் மீதி நாளையிலேருந்து பார்ப்போம். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.